நடுத்தர மக்கள்லாம் ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர முடியுமா? பெரிய அளவில் முதலீடு வச்சுருக்கிறவங்க, கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க தான் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வரணுமா? அப்படின்ற கேள்வி பலர் மனசில் இருக்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்றுமதி தொழிலில் வரும்போது, நான் நடுத்தர குடும்பம் கூட கிடையாது. அதே நேரத்தில் ஏழை குடும்பமும் கிடையாது. அதுக்கு நடுவுல இருந்த குடும்பம். ஸோ நான் அப்போவே வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாத காலத்திலே வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆன்லைனில் ஆக்சஸ் கிடைக்குது. கையில் ஃபோன்லேயே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஏன் வரக்கூடாது? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். முதலீடுக்கு நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டில் கூட நாம் குறைஞ்ச முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த நகை வைக்கக்கூடிய பெட்டி இருக்கு இல்லைங்களா? ஒரு 100, 150 ரூபாயிலேருந்து 300, 400 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுவாங்க மரப்பெட்டி. ஸோ அதில் அந்த மூடி மேலே வந்து நல்ல டெக்கரேட்டாக ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆன்டிக் ஷாப்ஸு, அப்புறம் அந்த கைவினைப் பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளெல்லாம் வந்து வாங்குவாங்க. எவ்வளோ வாங்குவாங்கன்றீங்க? 50 பீஸு, 100 பீஸ் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இங்கே நம்ம ரூ. 100 அந்த பொருளை வாங்கினோம் அப்படின்னா தாராளமாக 100% ப்ராஃபிட்டுக்கு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது, சின்ன சின்ன பொருட்கள். ஸோ இப்படி நாம் சின்ன சின்ன பொருட்களை 50 பீஸ், 100 பீஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எல்சிஎல், அதாவது லெஸ் கண்டெய்னர் லோடுலேயே வந்து கண்டெய்னர் மூலியமா, ஷிப் மூலியமா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குறைந்த முதலீட்டில் நாம் ஏற்றுமதி பண்ணலாம். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இன்சென்டிவ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு புரிஞ்சு அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதன் மூலயமா நம்மளோட லாபத்தை அதிகரிக்கலாம். ஸோ நிஷ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக, அதாவது நிஷ் ப்ராடக்ட்னா என்ன? ஒரு வேல்யூ அடிஷன் தான். மஞ்சள் இருக்குது. ஸோ மஞ்சள் பொடியாக பேக் பண்ணி அனுப்பாமல் மஞ்சளை வந்து கேப்சூல் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு வைங்க. ஸோ அதுக்கு தனி ரேட். இப்போ நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். இந்த டர்மரிக் கேப்சூல்ஸ் என்ன ரேட் போயிட்டுருக்குது? 100 கிராம் டர்மரிக் கேப்சூலில் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க, 100 கிராம் டர்மரிக் பவுடர் என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதில் லாப சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நாம் ஏற்றுமதி பண்ணும்போது குறைந்த முதலீட்டில், ரெண்டாவது குறைந்த குவான்டிட்டி, நாம் நல்ல லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். அதுதான் பாயிண்ட். ஸோ அந்த மரப்பெட்டி சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஜுவல்லரி பாக்ஸ், அதெல்லாம் சர்வ சாதாரணமாக 100% ப்ராஃபிட் வைக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் நம்ம பார்வையை மாற்றி ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதை குறைந்த முதலீட்டில் நல்ல லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நடுத்தர மக்கள் மட்டுமல்ல, ஏழை மக்கள் கூட இன்றைக்கி பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை தான் நாம் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தாமல் கோடி கோடியாக வச்சுருக்கவங்க தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறது வந்து முற்றிலும் தவறு.